ஹாய் லவ்லீஸ். அனில் அப்படின்ற ஒரு ஏஞ்சல் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னங்க அனில் மாதிரி ஏதோ சொல்றீங்க? இல்லைங்க, அனில். அந்த மாதிரி ஒரு ஏஞ்சல் இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? ஓகே, இந்த ஏஞ்சல் வந்து மாற்றங்களை நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு ஏஞ்சல். இவங்க நம்பர் என்ன, இவங்க ஸ்பெஷாலிட்டி என்ன, அதெல்லாம் அப்புறம் அப்புறம் பார்ப்போம். பட் இன்னைக்கு தை அமாவாசை, முதல் கண் வணக்கங்கள் நம்மளுடைய முன்னோர்களுக்கு. ஏன்னா அவங்கனாலதான் இன்னைக்கு நம்ம இங்க உட்காந்துருக்கோம். அண்ட் அவங்களுடைய டிஎன்ஏ, அவங்களுடைய ஜெனட்டிக்லி எல்லாமே அவங்க தாங்க. நம்ம அவங்கள பார்த்துருக்கோம், பார்க்கல, தட்ஸ் இம்மெட்டீரியல். பட் அவங்கனாலதான் இன்னைக்கு நம்ம இங்க உட்காந்துருக்கோம். அது வந்து உயிரா இருந்தாலும் சரி, அவங்க விட்டு போன பொருட்களா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, அவர்கள் வழிதான் நம்ம வந்திருக்கோம். அவர்களை நம்ம திருப்பி திருப்பி அந்த எனர்ஜியை இன்வோக் பண்ணி, எனக்கு நல்ல விஷயங்களே நடக்கட்டும், எனக்கு வாழ்க்கையில் இனிமே வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது லைஃப்ல எல்லாமே நல்லது நடக்கும். இட்ஸ் அ பிளெஸிங் இல்லையா, ஆசீர்வாதங்கள். ஸோ அனில், இந்த ஏஞ்சல் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த பியூட்டிஃபுல்லான ரீடிங்ல என்ன மாற்றம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது, அந்த மாற்றத்தை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க, எப்படி இதை வந்து சேலஞ்சா எடுத்துக்க போறீங்களா, அந்த மாற்றம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற கம்ப்ளீட் ரீடிங் இன்னைக்கு உங்களுக்காக நம்ம சேனல்ல. கமெண்ட் செக்ஷன்ல சேஞ்ச், மாற்றம்னு முதல்ல டைப் பண்ணிட்டு அனில், ANIEL. ஓகே, ஸோ வீடியோ ஸ்டார்டிங்ல இந்த பேரை நான் கொடுத்துருவேன். ஸோ அந்த பேரையும் டைப் பண்ணுங்க. மாற்றம் அனில், ஏஞ்சல் அனில், சேஞ்ச் அனில் அப்படின்றத ஏதோ ஒன்று உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ டைப் பண்ணுங்க. நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் மாற்றம் தேவை. அது இந்த தை அமாவாசையிலேருந்து நமக்கு கிடைக்கட்டும். வாங்க ரீடிங்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு எப்பவும் போல 2 செட் ஆஃப் மூன்ஸ். ஓகே, இன்னைக்கு வந்து நியூ மூன் அப்படின்றனால, அமாவாசைன்றனால நான் வந்து உங்களுக்கு வந்து 2 விதமான மூன்ஸ் காட்ட போறேன். உங்களுக்கு எது சூட்டபிளோ, எது ஃபேவரபிளோ நீங்க சூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த அனில் அப்படின்ற ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா, இந்த ஏஞ்சலோடைய ஸ்பெஷல் நம்பர் எண் வந்து 37. ஓகே, ஸோ இந்த ஏஞ்சல் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அண்ட் ஒரு சில பேர் ஹேனியலும் அனிலும் சேம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஹேனியல் அப்படின்ற ஏஞ்சல் வேற, அனில் அப்படின்ற ஏஞ்சல் வேற. இவங்க வந்து இந்த ஏஞ்சல் வந்து ஒரு எனர்ஜி. நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஏஞ்சல்ஸ் வந்து அவங்களுக்கு பாலினம் கிடையாது. தே ஆர் ஒன்லி லைட் எனர்ஜி ஃபார்ம் தான். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க அப்படியே ஒரு ஒரு எனர்ஜி பேட்டர்ன் ஒரு லைஃப்ல அப்படியே, என்னடா இது எப்படி போனாலும் இப்படியே நம்மளை சுத்தி சுத்தி இதே தான் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பேட்டர்ன் மட்டும் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த பேட்டர்னை பிரேக் பண்றதுக்கும் நிறைய தைரியம் அப்படின்ற தைரிய லட்சுமி நமக்கு கொடுக்கறது தான் இந்த ஏஞ்சல். ஷீ இஸ் வெரி வெரி இன்ஃப்ளூயன்ஷியல். இந்த ஏஞ்சல் ரொம்ப ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல். அண்ட் நம்ம பயங்களை கூட எதிர்நோக்கி வரத்துக்கு இந்த ஏஞ்சல் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஷீ இஸ் வெரி கிரேஸ்ஃபுல். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி 2 செட் ஆஃப் மூன்ஸ் தெரியும். ஏதேனும் ஒரு மூனை சூஸ் பண்ணி வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் செட் 1 மூன் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ என்னோட மூன் ரீடிங், டேரோ ரீடிங்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஏஞ்சலிக் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு எஸ்பெஷலி அனில் கிட்ட இருந்து ஓகே என்ன மெசேஜ், ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு கார்ட்ஸை கிளென்ஸ் பண்ணி ஹீல் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரியான மெசேஜ் உங்களுக்கு வருதுன்னு பார்த்துடலாம். ஓகே, டைம் டு கோ. போங்க. உங்க மனசுல ஏதோ ஒரு விஷயம் பண்ணலாமா வேணாமா, பட் ஒரு விஷயம் மட்டும் இதை பண்ணி தான் பார்த்துடலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தா பண்ணுங்க, யோசிக்காதீங்க. ஏன்னா வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நம்ம பண்ணலாமா வேண்டாமா, பண்ணலாமா வேணாமான்னு அந்த மாதிரி ஒரு மன போராட்டத்திலேயே நம்ம நிறைய விஷயங்களை தொலைச்சிட்டு இருக்கோம். பட் இன்னுமே அதுக்கெல்லாம் பயமே இல்லை. ஏன்னா அனில் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஏஞ்சல் உங்களை பாதுகாக்க போறாங்க. ஸோ 37 37 இந்த நம்பரை மட்டும் கொஞ்சம் ரெகுலரா உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்துக்கோங்க. அண்ட் நாளைக்கு நம்மளுடைய நிலைமை என்னன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு விஷயத்த நம்ம நினைச்சிட்டோமா, எத்திக்கலா, திருப்பி நான் சொல்றேன், எத்திக்கலான விஷயங்கள் எதா இருந்தாலும் இப்பவே பண்ணுங்க. நிறைய பர்சனல் growth உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு நிறைய பர்சனல் growth, உங்களை சார்ந்த வளர்ச்சி நிறைய தடப்பட்டிருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். பர்ஃபெக்ட் டைம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. இங்க பாருங்களேன், நீங்க நிறைய விஷயங்கள் நடந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு பார்த்துருப்பீங்கல்ல, கனவு கண்டிருப்பீங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு நிறைவேற போகக்கூடிய நேரம் இதுதான். ஏன்னா டைம் டு கோ. உனக்கு நிறைய கனவுகள் இருக்கு, அதை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இரு. வெயிட் பண்ணாத, யாருக்கும் வெயிட் பண்ணாத. செம மெசேஜ் இல்ல? வாவ். அந்த டைம் டு கோன்னு பார்த்தோன்னே ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்துருச்சு. சான்ஸே இல்லை. ஏன்னா அதுதானே நம்ம ஏன் ஒரு சில விஷயங்கள் தாமதமாகுது, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு.
ஸோ இப்படி ஒரு மெசேஜ் வந்தோன்னா அதுவும் பார்க்க நல்லா தான் இருக்கு. டைம் ஃபார் ஹீலிங். நிறைய மனக்கவலைகள், மனக்குமுறல்கள் உங்களுக்கு இருக்கா? பயம் இருக்கா? ஏன்னா இந்த கார்டு வந்தாலே பயங்கள். ஓகே, பயம், ஏன் அப்படின்ற கேள்வி நிறையா. பட் இப்போ ஏன் அப்படின்னு கேட்கறத விட சரி நடந்துருச்சு, இதை தாண்டி எப்படி வரலாம்? பார்த்தீங்களா? அகெயின் அனில், அந்த அந்த ஏஞ்சல் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். மாற்றங்கள். அப்போ நீ ஹீல் பண்ணாதான் நீ மாற முடியும். உனக்கு மாற்றம் அப்படியே நாளைக்கே நான் மாறிட்டேன் அப்படின்னு வராது. யூ ஹாவ் டு ஹீல் ஃபர்ஸ்ட், ஓகே, அண்ட் தென் மேனிஃபெஸ்ட் சேஞ்ச். எவ்வளோ அழகான ஒரு ரீடிங். சான்ஸே இல்லை, சான்ஸே இல்லை. உன்னோட ஹீலிங் அப்படியே நடக்காது. யூ ஹாவ் டு ஹீல், மெடிடேட் அண்ட் கான்டெம்ப்ளேட். ஸோ முதல்ல உன் மனசை ஒருநிலைப்படுத்து. ஓகே, இங்கே மெடிடேஷன் அப்படின்றது உன் மனசை ஒருநிலைப்படுத்திட்டு அப்புறம் யோசி, இப்போ நடந்தது சரியா, இது இது இப்படிதான் எனக்கு இருக்குமா, இல்லை எனக்கு லைஃப் மாறுமா? கண்டிப்பா மாற்றம் இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு டிவைன் கைடன்ஸாக தான் இந்த கார்ட்ஸை நான் பார்க்குறேன். டிவைன் கைடன்ஸ் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. டே ட்ரீமிங், ஒரே ஹீலிங், இந்த மாதிரி கார்ட்ஸே வருது. இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்க, என்ன மாதிரியான ட்ரீம்ஸ் உங்களுக்கு இருக்கு? உங்களோட டாப் 3 ட்ரீம்ஸ் என்னன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. 1 2 3 போட்டு இந்த 3 கனவுகள் மட்டும் எனக்கு நிறைவேறிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி 3 கனவுகள் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. முதல்ல உங்களுடைய கனவுகள் நிறைவேறணும்னா உங்களுக்கு எது தேவைன்னா ஒரு எனர்ஜி கிளென்சிங். உங்களுக்குள்ள நல்ல ஆற்றல். எல்லாருமே இந்த உலகத்துல பிறக்கும் போது ஒரு 100% ஆற்றல். புரியுதுங்களா உங்களுக்கு? 100% அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே உள்ள வரோம். இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள், முதல்ல நம்ம பெற்றோர்கள் நம்மள ஒரு சில விஷயத்துல கண்ட்ரோல் பண்ணுவாங்க, நமக்கு நிறைய லிமிட்டிங் பிலீஃப்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம உறவினர்கள், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர சொசைட்டி, ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ், அப்புறம் நம்ம பார்ட்னர். ஸோ எல்லாருமே நம்மளை ஏதோ ஒரு இடத்துல மாத்திக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும் இல்லையா, அதை நீங்க கிளென்ஸ் பண்ணணும். இப்போ என்னோட எனர்ஜி இதுதான், அதை நான் எப்படி கிளென்ஸ் பண்றது? மெடிடேட் அண்ட் கான்டெம்ப்ளேட். ரொம்ப மைண்ட்ஃபுல்லா இருங்க. எனக்கு இப்படி சாப்பிட்டாதான் பிடிக்கும், நான் இப்படி சாப்பிட இனிமே முயற்சிக்க போறேன். இப்படி சாப்பிட பிடிக்கலைன்னா என்னுடைய உணவு முறையை நான் மாத்திக்கிறத விட உனக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுத்துட்றேன். அதை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். யார்கிட்டையும் வம்புக்கு போகாதீங்க. எது வேகம் எது விவேகம்ன்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கணும். உனக்கு பிடிக்கலையா, உனக்கு எப்படி பிடிக்குமோ அதை நீ பண்ணிக்கிறதுக்கான சுதந்திரத்தை நான் தரேன், ஆனா நீ என்னுடைய சுதந்திரத்துல தலையிடாத. ஒரு பிக் டைம் மாற்றம் இதுதான் அப்படின்னு உங்களுக்கு நான் பாக்குறேன். ஒரு பெரிய எனர்ஜி கிளென்சிங் உங்களுக்கு தேவைப்படுது. முடிஞ்சா அந்த 7 சக்ராஸையும் கிளென்ஸ் பண்றதுக்கான மெடிடேஷன்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. இங்க பாருங்க, 7 of Wands கார்டு வேற வந்திருக்கு. ஸோ நிறைய வான் கார்டு வருது. எனக்கு தெரிஞ்சு நிறைய திங்கிங். இனிமே நீங்க எதுவுமே இமோஷனலா முடிவெடுக்காம யோசிச்சு இது எப்படி, இது நடக்குமா நடக்காதா, ஒரு ஹையர் கான்சியஸ்னஸ் லெவலுக்கு நீங்க ஆக்சுவலி போயிட்டு இருக்கீங்க. ஸோ இனிமே இமோஷனலா இருக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது முடிவு எடுத்திருக்கீங்களா? நான் ரொம்ப இமோஷனலா இருக்கேன், இல்ல நான் ரொம்ப லாஜிக்கலா இருக்கேன், இனிமே கொஞ்சமாவது இமோஷனலா முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எதுன்றது நீங்க தான் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். பட் உங்களுக்கு வாழ்க்கை பாடங்கள் இப்போ ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே புரிய ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாருங்க, இங்கேயும் மெடிடேட் அண்ட் கான்டெம்ப்ளேட், இங்கேயும் இவங்க மெடிடேட் பண்றாங்க. இவங்க மெடிடேட் பண்றது சேக்ரல் சக்ரால. ஓகே, நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க மேல உங்களுக்கு நிறைய செல்ஃப் டவுட் இருக்கு. உங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல. நிறைய டிஸ்ட்ரஸ்ட் இருக்கு. உங்க மேலேயே நம்பிக்கை இல்லாத, டவுட் பண்றது ஒரு விதம், நம்பிக்கை இல்லாதது ஒரு விதம். ஸோ ஏதோ ஒன்று உங்க மேலேயே உங்களுக்கு பெரிய ஒரு ஒரு நம்பிக்கை இல்லை. ஸோ நீங்க அது என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. வேண்டாம். எஸ், உங்க மேல உங்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்லைன்னா, நான் என்ன செய்யறேன் எல்லாரும் என்னை இவ்வளவு ஈஸியா ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை உங்க மேல உங்களுக்கு இருக்கா? கமெண்ட் செக்ஷன்ல எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களை மற்றவங்க ஒருத்தர் உங்களை ஏமாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்க அப்படிதான் அப்படின்னு நினைச்சிட்டு போலாம். 2 பேரும் ஏமாத்துறாங்களா, அவங்க அப்படிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலாம். 3 பேரு
3 பேர் ஏமாத்துனாலும் மத்தவங்க மேலதான் பழிய போடணுமா? இல்ல நம்ம ஏமாறுற அளவுக்கு அவங்கள நம்புறோம், இல்ல நம்ம ஏமாறுற அளவுக்கு கொஞ்சம் மக்கா இருக்கோம்னு நினைச்சுக்கணுமா? எப்படி நினைச்சுக்கலாம்? நீங்க சொல்லுங்க. யோசிங்க. இட்ஸ் டைம் ஃபார் யூ டு திங்க். ஸோ ரொம்ப அழகா அதே மாதிரி எம்பரர் கார்டும் வந்திருக்கு பாருங்க. மேஜர் ஆர்கானா கார்டு ப்ளஸ் உங்களுக்கு வந்து நம்மளோட இன்டர்நேஷ்னலி சர்டிஃபைட், சும்மா சர்டிஃபிகேட் எல்லாமே இல்லை, இன்டர்நேஷ்னலி ஒரு இன்டர்நேஷ்னல் போர்டு சர்டிஃபை பண்ண ப்ரொஃபஷனலி அட்வான்ஸ்ட் டேரோ கார்டு ரீடிங் கற்றுக்கணுன்னா இதோ ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. என்னோட கிளாஸஸ் Feb 10th ஸ்டார்ட் ஆக போகுது. ரைட். ஸோ எல்லாமே கற்றுப்பீங்க. டேரோவில் அதுக்கு மேலே கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாத அளவுக்கு ப்ராக்டிஸ், டெஸ்ட் எல்லாமே நடக்கும். ஸோ ஐ வெல்கம் யூ, ஜாயின் பண்ணுங்க. வாழ்க்கையை இன்னும் நான் அனுபவிக்கவே இல்லை, ரொம்ப சந்தோஷமா என் வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்ற எண்ணம் உங்க மனசுல இருக்கு. ஆனா எந்த பக்கம் போய் அதை பிளான் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல. எப்படி போனா நான் அதை அச்சீவ் பண்ணுவேன், எப்படி போனா என்னால அதை அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் அப்படியே மறைஞ்சே இருக்கு. எப்படி எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கீங்க. அது மறைச்சே இருந்தா எப்படி? யூ ஹேவ் டு கம் அவுட் இல்லையா? மனசு ஏங்குது. உங்க மனசு மத்தவங்களுக்காக ஏங்கல, உங்க மனசு உங்களுக்காகவே ஏங்குது. இப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா நீங்களே ஒரு லிமிட்டிங் பிலீஃப் போட்டு பூட்டி வச்சுக்கிறீங்க. நான் முதல்ல சொன்னேன்ல, மற்றவங்க நம்மளை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல மற்றவர்களுக்கு முன்னிலைப்படுத்தி உங்களுடைய ஆசைகளை அடக்கி வச்சுட்டே இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு தெரியுதா மாற்றங்கள் எங்கிருந்து தேவைன்னு? யூ ஹாவ் டு ஸ்டார்ட் இன்ஸ்பைரிங் யோர் செல்ஃப். நீங்க தான் பிரச்சனை, வெளியில இல்லை, பிரச்சனை உங்ககிட்ட தான். மற்றவங்கள ப்ளேம் பண்ணாதீங்க. உங்க பிரச்சனைகளை நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. இந்த மாதிரி லைஃப் உங்களுக்கு வரணும் அப்படின்னா, ஹீல் ஆகணும். நீங்க ஹீல் ஆகணும்னா முதல்ல இதெல்லாம் விட்டு கொடுக்கணும். இந்த எனர்ஜி அலைன்மெண்ட்குள்ள வாங்க, வாழ்க்கை இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். இந்த கம்ப்ளீட் ரீடிங்ல உங்களுக்கு எது பிடிச்சது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன்ல அனில், ANIEL அதையும் டைப் பண்ணுங்க. நிறைய மாற்றங்கள், அழகான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கட்டும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ண நிறைய பிளெஸிங்ஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர், அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். அண்ட் ஹலோ, ரொம்ப அழகான ஒரு 3 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, 2 3 ரொம்ப அழகுதான். பட் இந்த 3 வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். ஏன் அப்படின்றத ரீடிங்குள்ளே போகிறதுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம உங்களுக்கு ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாமா? பியூட்டிஃபுல்லுங்க. அனில் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஏஞ்சல். அண்ட் மாற்றம், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வேணும். இல்லை கண்ணா பின்னான்னு மாற்றமாகவே இருக்கேன் என் வாழ்க்கை. எப்போ நான் வேண்டி விரும்புகிற விஷயங்கள் நடக்க போகுது, மற்றவர்கள் மேலே என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு பதிலாக என்கிட்டயே என்ன பிரச்சனை இருக்குது, ஏன் என்னால் இந்த மாற்றங்களை ரசிக்க முடியல, எனக்கு பிடிக்கல, இல்லை எனக்கு ஃபேவரபுளாக இல்லை, எதா இருந்தாலும் சரி, மாற்றங்கள் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் கும்பிட வேண்டியது ஏஞ்சல் அனில். ஓகே, பி ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப். இந்த கார்டை பார்த்தா நிறைய விஷயங்கள் எனக்கு தோணும். என்னன்னா, ஒன்று, பீப்புள் ப்ளீசர், மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு தன்னைத்தானே ஏமாற்றிக்கொள்ளும் ஒரு நிலை. 2வது, ஃபேக்காக இருக்கிறது. இல்லை எனக்கு இப்படியே இருந்து பழகி போச்சுங்க, இப்படி இருந்தால் எனக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது, மற்றவங்க என்னை அக்செப்ட் பண்ணுவாங்கன்றதை விடுங்க, இப்படி இருந்தால் தான் எனக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே இருக்கிறது. அதுவுமே உங்களுடைய ஒரு தாட் ப்ராசஸ் அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் உங்களை தொலைச்சிட்டீங்க. ஓகே, அது எல்லாரும் அப்படிதான் இல்லையா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ இப்போ அப்படி இருக்க மாட்டோம். பட் நம்மளை நாமே ஏமாத்திக்கிறது எந்த விதம்? பிடிக்கலங்க, பட் இந்த இடத்துல இப்படிலாம் டான்ஸ் ஆடினாதான் என்னால் இருக்க முடியுன்றது அக்செப்டன்ஸ். நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். பட் ஒரு சில விஷயங்களை வந்து, இல்லைங்க எனக்கு முடியல, எனக்கு திணறுது, பட் எனக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்றோம் பாருங்க. அது ஏன் இன்னும் நம்மளால மாற்றி அமைக்க முடியல? எவ்வளோ வருஷம் இப்படி மாற்றி அமைக்காம இப்படியே இருக்க போறோம்? டீப் திங்கிங் இல்லை, கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க, டீப் தாட்ஸ், டீப் திங்கிங்னு டைப் பண்ணுங்க. நிஜமாவே இது ஒரு டீப் திங்கிங் தான் பாருங்களேன். அப்போ உனக்கு என்னதான் வேணும்? வாட் யூ ரியலி டிசையர்? நீ யாரு? உனக்கு என்னதான் வேணும்? ஏன் இவ்வளோ? ஏன் மற்றவங்களுக்காக, ஏன் நம்மளால நமக்கே நேர்மையா இருந்துக்க முடியல? வாட் யூ ரியலி டிசையர்? உனக்கு நிஜமாவே என்னதான் வேணும்? எப்பேற்பட்ட கார்ட்ஸ் பார்த்தீங்களா? நீங்க ஒன்ஸ் இந்த ஏஞ்சல்ஸ், இந்த கார்ட்ஸ், டேரோக்குள்ளெல்லாம் வந்துட்டீங்கன்னா
கார்ட்ஸ் உங்ககிட்ட பேசுதோ இல்லையோ, நீங்க பேசுறது கார்ட்ஸுக்கு நல்லா புரியும். உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். ஓ, எப்பேற்பட்ட கார்ட்ஸ்டா இது, பாருங்களேன், உங்க முன்னாடிதான் ஷஃபில் பண்ணி எடுக்கிறேன், இப்படி வருது பாருங்க. உனக்கு பிடிச்ச விஷயங்களே நீ இன்னும் பண்ண ஆரம்பிக்கல. அதாவது ஒரு தப்பு நடக்கும்போது அதுக்கு அகேன்ஸ்டா நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது ஒரு விதம், டு ப்ரொடெக்ட் ஆர் செல்ஃப். சரிப்பாங்க, போனா திட்டுலுண்டா அப்படின்னு நம்ம போகாம இருக்கிறது ஒரு விதம். பட் நீங்க வந்து நடந்துருமோ, நான் ஏதாவது பண்ணா எனக்கு இந்த மாதிரி நடந்துருமோன்னு பயந்தே போகாம இருக்கீங்க. அது அப்படி நடக்காம கூட போகலாம். நீங்க நினைக்கிற ஒரு விஷயம் நடக்காம கூட போகலாம். பட் நீங்க பயந்து பயந்து அந்த அவுட் ஆஃப் ஃபியர் அண்ட் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஓவர் கம் தட் ஃபியர் ஆல்சோ. தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐம் திங்கிங். பார்ப்போம் 3 கார்ட்ஸ் என்ன வருதுன்னு பார்ப்போம். பிரிங் லவ் இன் டு த சிச்சுவேஷன். ஃபியர் எடுத்து வச்சுட்டு பிரிங் லவ். உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பண்றீங்களா, அதை மனப்பூர்வமா ஆசையா பண்ணுவீங்க. பாருங்க, எதுவுமே நியூ மூன் அண்ட் அக்வேரியஸ் தான். பிடிக்காத விஷயத்த பயந்து பிடிச்ச விஷயத்தையே பயந்து பயந்து பண்றதை விட உங்களுக்கு நிஜமா ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா, bring a lot of love into the situation and do it. ஆசையா பண்ணுங்க. எப்படியோ அது பிரச்சனையா ஆக போதா, பரவாயில்ல, எப்படியோ ஆக போகுது, பயந்து பயந்து பண்றதுல என்ன. டோன்ட் ஃபியர், டோன்ட் ஃப்ரெட். ஏன்னா நம்ம எத்திக்கல் இல்லாம எந்த விஷயத்தையும் பண்ண போறது கிடையாது. எத்திக்கலா பண்ணக்கூடிய எந்த விஷயத்துக்கும் பயப்பட தேவையில்லை. அதுவும் மற்றவங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக டோன்ட் பிரிங் அதர்ஸ் இன் டு த ஃபோர் ஃப்ரண்ட். லக் இஸ் ஆன் யுவர் சைட். நீ ஜெயிக்க போற. இதுவும் நியூ மூன் கார்டு பாருங்க. நீ ஜெயிக்க தான் போற. நீ எது பண்ணாலும் மனமார்ந்து நீ ஜெயிக்க தான் போற. அந்த ஜெயிக்கிறத யோசி, ஃபியரை யோசிக்காத. ஓகே, லக் இஸ் அப்சல்யூட்லி ஆன் யுவர் சைட். எனக்கு தெரிஞ்சு நீங்க நிறைய மற்றவங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வாழ்றீங்களா தெரியல. நீங்க தான் கமெண்ட்ல சொல்லணும். பாருங்க, நீங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது. எனக்கு ஹார்ட் சக்ரா வந்திருக்கு. I've got heart chakra for you. அப்போ நீங்க மற்றவங்கள தான் முன்னிலைப்படுத்துறீங்க. யூ ஆர் வெரி கம்ஃபர்டபுள் டூயிங் இட். யாரும் உங்களை தப்பா நினைக்கக்கூடாது, யாரும் உங்களை தப்பா சொல்லக்கூடாது, யாரும் உங்களை எதிர்த்து எதுவும் இது பண்ணக்கூடாது. குட் புக்ஸ்லயே இருக்கணும். ஆஸ்க் யூ, நீங்க பீப்புள் ப்ளீஸரான்னு முதல்லயே கேட்டேனா? உங்களுக்கு கேட்டேனா, செட் ஒன்னு கேட்டேனா? இல்ல, உங்களை தான் கேட்டேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் யூ நாட் பீங் ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப். அதே தான் வருது பாருங்க. மற்றவங்களை எல்லாரையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிட்டு கடைசி நிமிஷத்துல உங்களுக்கு வந்து பண்ணிக்கிறீங்க பாருங்க. அதான் இது. அப்போ மற்றவர்களுக்கு நீங்க சொல்லல, எனக்கு இது வேணும், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நீங்க மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணல. நோபடி நோஸ் வாட் யூ வாண்ட். இல்லைங்க, அவங்களுக்கு எல்லாம் என்னை பத்தி தெரியும், எனக்கு என்ன வேணும்னு தெரியும், ஆனா செய்ய மாட்டாங்க. நீங்க செய்யன்னு சொல்லவே இல்லையே, நீங்க பழக்கவே இல்லையே. இல்லைங்க, நான் சொல்லிட்டேன். எப்ப சொன்னீங்க? நீங்க எப்ப சொன்னீங்க? உங்களுடைய தேவைகள் என்ன, உங்களுடைய நெசசிட்டிஸ் என்னன்னு நீங்க எப்ப சொன்னீங்க? இன்னைக்கு நீ சொல்லணும்னா என்னைக்குமே நீ சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் கார்ட்ஸ் வருது. அண்ட் எஸ்பெஷலி இன் ரிலேஷன்ஷிப் நீங்க இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ கன்ஃபியூஷனும் இருக்கு உங்களுக்கு. நான் சரியான பார்ட்னரோட தான் இருக்கேனா, சரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் ஃபோக்கஸ் பண்றேனா, நிறைய கன்ஃபியூஷன்ஸ். இப்போ கன்ஃபியூஷனே ரிலேஷன்ஷிப் தாண்டி தான். ஒரு மென்டல் கிளாரிட்டி இல்லை உங்களுக்கு. இந்த உறவை பத்தி ஒரு மென்டல் கிளாரிட்டி இல்லை. இதுதான் என் டெஸ்டினியா, இதுதான் என் ஃபேட்டா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கு. பட் என்னைக்காவது, அதாவது நீங்க வந்து அந்த என்லைட்மெண்ட்னு கூட சொல்லணும், இதுக்கான தீர்வு என்னவா இருக்குன்ற லெவலுக்கே நீங்க போல. இன்னும் அந்த கன்ஃபியூஷன்லயே மாட்டிட்டு இருக்கீங்க. அந்த எல்லாம் உங்களை கட்டி போட்டிருக்க, அப்படியே தேடி வந்துகிட்டு இருக்கீங்க. இதோட பதில் இது, ஃபைனலா என்னடா நடக்கும் அப்படின்றது உங்க மைண்ட்ல இன்னும் இல்லை. இப்போ உங்க மைண்ட்ல இருக்கிறது இந்த எக்ஸ்பீரியன்சஸ். இப்போ என்னெல்லாம் நீங்க வந்து சேலஞ்சா நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தான் மறுபடியும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பட் ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட், ஏதோ ஒரு இடத்துல நீங்க பயங்கர ஸ்ட்ராங்கா மாறிட்டு இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? ஸ்ட்ராங் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. ஏதோ ஒரு இடத்துல பயங்கர ஸ்ட்ராங்கா மாறிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்குது. ரொம்ப தெளிவாகவும் இருக்கீங்க. யூ ஆர் பிகமிங் ஸ்ட்ராங்கர் டே பை டே. பட் அது உங்களுக்கு தெரியல. ஒரு எவல்யூஷன். யூ ஜஸ்ட் ஸ்ட்ராங்ன்றது நீங்க வெளிப்படையா பேசாம இருக்கலாம், வெளிப்படையா ஒரு சில விஷயங்கள் பண்ணாம இருக்கலாம். இல்லைங்க, என்னங்க சொல்றீங்க, எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை, அதை ஹேண்டில் பண்ணி, ஒரு சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணி அந்த உறவுல நீங்க வந்து இது இப்படிதான் இருக்கும், பார்த்துக்கலாம். அதே ஒரு தைரியம் தான், அதே ஒரு போல்ட்னஸ் தான். அதை பிரேக் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு விஷயம் நடக்காது, என்ன நடக்கும்னே தெரியாம ஒரு விஷயம் பண்றது வேற.
பட் இதுதான் நடக்கும்னு தெரிஞ்சு அது கஷ்டமா இருக்கும்னு தெரிஞ்சும் பண்றீங்க பாருங்க, வேற லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும். அண்ட் யூ ஜஸ்ட் ரிசீவ்ட், இதெல்லாம் உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க கத்துக்கிட்டது தான். ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு அண்ட் லக் இஸ் ஆன் யுவர் சைட். அனில் ஹேனியல் பார்த்தீங்களா, ஹேனியல் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன், எனக்கே அனில் அப்படின்னு வருது. இட்ஸ் அனில். ஸோ இவங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை நடத்துவாங்க கண்டிப்பாக. ஏன்னா இந்த கார்ட்ஸை கிளென்ஸ் பண்ணி ஹீல் பண்ணும்போது அதான் நம்ம யோசிக்கிறோம். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கும் கார்ட்ஸ் ரீட் பண்ணணும்னா இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன், ஏதோ ஒரு சர்டிஃபிகேஷன் கிடையாது, இன்டர்நேஷ்னல் போர்ட் சர்டிஃபை பண்ணுற ஒரு ப்ரொஃபஷ்னலி அட்வான்ஸ் டேரோ ரீடிங் கோர்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறேன் வர ஃபெப்ல இருந்து. உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். டெய்லி கிளாஸ் இருக்கும் ஒரு 20 டேஸ்க்கு. அண்ட் எவ்ரி திங் இவ்வளோ தாண்டா டேரோவில் அப்படின்னு எல்லா விஷயமும் கற்றுப்பீங்க. உங்களுக்கு நோட்ஸ், வாட் எவர் ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே உங்களை சேரும். இன்ட்ரெஸ்டட்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஒரு கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. முக்கியமாக ஒரு மென்டல் கிளாரிட்டி. பட் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு என்ன வேணும், வாட் யூ ட்ரூலி டிசைர், உங்களுக்கு என்ன நடந்தா ஆசைகள் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. மை டிசைர், மை இன்டென்ஷன், என்னோட ஆசை, இது உங்களுக்கு நடக்கணும்னா இது நீங்க முதல்ல தெளிவா இருக்கணும். அனில் உங்ககிட்ட கேட்கறது இது ஒரு விஷயம்தான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும், யூ நோ வாட் டு டு. ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. பட் அதுக்கு முன்னாடி இதை யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. 3737 இந்த நம்பரை ரெகுலராக பயன்படுத்துங்க. திஸ் இஸ் அனில்ஸ் நம்பர். அண்ட் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரட்டும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் RN. as always, keep smiling.